ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1647வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 10வது மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை ஆண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக, தேவைகளை சந்திப்பாராக. இந்த நாளிலும் புதிய கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இரட்சிக்கப்படாத வாலிபர்கள் இரட்சிக்கப்படவும், இரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முன்வரவும் நாம் ஜெபிப்போம். வாலிபர்கள் மத்தியிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46 49 ஆகிய வசனங்கள். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கட்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கக்கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இங்கே ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை கூட வாசிக்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய செய்தியின் தலைப்பு, உங்கள் அஸ்திபாரம் எதின் மேல் போடப்பட்டிருக்கிறது. இதில் 2 விதமான அஸ்திபாரம் இருக்கிறது. ஒன்று கட்பாறையின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம், இன்னொன்று மணலின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம். இந்த 2 அஸ்திபாரமும் வெவ்வேறு இடங்களில் போடப்பட்டிருக்கிறது. ஒன்று கட்பாறையின் மேல், இன்னொன்று மணலின் மேல். இந்த கட்பாறையில் போடப்பட்ட அஸ்திபாரத்துக்கு சில பிரச்சனைகள் வருகிறது. பெருவெள்ளம் வருகிறது, நீரோட்டம் இந்த வீட்டின் மேலே மோதுகிறது. ஆனால் அது அசைக்கக்கூடாமல் இருக்கிறது. காரணம், கண்மலையின் மேல் போடப்பட்டதுனால. ஆனால் மணலின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரத்துக்கும் அதே பிரச்சனை வருகிறது. ஆனால் மணலில் போடப்பட்ட அஸ்திபாரம் அது விழுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது சொன்னால், நம் வாழ்க்கையிலும் கூட நம்முடைய அஸ்திபாரம் இயேசுவின் மீது அந்த கட்பாறையின் மேல் போடப்பட்டிருக்க வேண்டும். சில நேரங்களில் சிலர் மணலின் மேலே போடப்பட்ட அஸ்திபாரத்தை போல போடுகிறார்கள். இதற்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அப்படின்னா, கட்பாறையில் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் எப்படின்னா, ஆண்டவர்கிட்ட வர்றோம், அவரை ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய வார்த்தையின்படி இந்த வேத வசனத்தின்படி நீங்களும் நானும் வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் கட்பாறையில் போடப்பட்ட அஸ்திபாரம். இந்த கட்பாறையில் போடப்பட்ட அஸ்திபாரத்துக்கு பெருவெள்ளம் வரலாம், நீரோட்டம் வரலாம், எல்லாமே வரலாம். ஆனால் கட்பாறையில் போடப்பட்ட அஸ்திபாரத்தின் மேலே ஒன்றும் செய்ய முடியாது. இதே இது மணலில் போடப்பட்ட அஸ்திபாரத்தில் இந்த பெருவெள்ளம் நீரோட்டம் வந்தால் அது அப்படியே அடித்து கொண்டு போய்விடும், அது இல்லாமல் போய்விடும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகள் வரலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், ஏதோ ஒரு அற்புதத்தின் மூலமாக இயேசுவை நம்பி நம்ம வந்திருப்போம். ஆனால் சில பிரச்சனைகள் வர 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 சில நேரங்களில் சில மக்களை பார்த்திங்கன்னா பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்க. சில நேரத்தில் சபைக்குள்ளே இருந்தாலும் சில மக்கள் பின்மாற்றத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்க மாட்டாங்க, வேதவசனம் வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, ஊழியம் செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவர்களைப் போல இருப்பாங்க. அவங்கெல்லாம் மணலின் மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை போல இருக்கும். ஆனால் கட்பாறையில் போடப்பட்ட அஸ்திபாரம் எப்படின்னா, என்ன பிரச்சனை வந்தால் சரிதான், இயேசுவை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த வசனத்தின்படி தான் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்வாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அஸ்திபாரம் எதில் போட்டிருக்கீங்க அதை யோசிங்க. உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் தாக்கு பிடிக்கீங்களா? உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவருடைய வசனத்தை பார்த்து நடக்கீங்களா?
இந்த வசனத்தை கடைபிடிச்சு நடக்கீங்களா? இன்றைக்கி அநேக மக்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைத்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க மணலில் போடப்பட்ட அஸ்திபாரமாக இருக்கிறாங்க. நீங்களும் நானும் கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போடுவோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி கடைபிடித்து நடப்போம். ஆண்டவர் நிச்சயம் நம்மளுடைய அஸ்திபாரத்தை இன்னும் வலுப்படுத்தி அது கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன தொல்லைகள் வந்தாலும், நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி வாழ, உம்முடைய வார்த்தையின்படி கடைபிடித்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா பிரச்சனைகளிலும் நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த காலை மன்னாவை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு கவனித்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனை முழுவதும் மாறுவதான் ஜெபிக்கிறேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின என்ற வார்த்தையின்படி இவங்க துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதமான நாட்களை பார்க்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியம் செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்வீராக. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை மன்னா வழியாக சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.